குளிராக இருக்குது. இங்கே வந்து இது வரையும் வந்திருக்கோம், மெயின் கேட் வரையும். செம்ம குளிராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு சரியான பனி பெய்யுது. எங்கள் வீட்டுக்காரர் கடையை திறந்துருக்கோம், வா பார்த்துட்டு வரலான்னு கூப்பிட்டு வர்றாரு. பாருங்க, நடந்து வராரு பாருங்க. பனி சரி பனி பெய்யுது, தெரியுதா? பனி அவ்வளோ பனி பெய்யுது. எனக்கு பயங்கர மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சா, சரி ஒரு ஸ்மால் ரைடு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைய நைட்டு, இப்போ மணி பார்த்திங்கன்னா 12:30 ஆச்சு. ஆனாலும் எல்லோரும் நிற்கிறாங்க, பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நைட் ரைடு வந்திருக்கோம். நம்ம மெயின் ரோடு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி நைட்டில் ரைடு வந்து. ஒரு இந்த பனியில் ஒரு ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பஸ்ஸும் லாரியும் போயிட்டே இருக்கு. ஸோ ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ். லாரிலாம் எடுத்துகிட்டு இருக்கான் பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்டார் பேக்கரின்னு ஒரு பேக்கரி இருக்குது. இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரர் போய் பசங்களுக்கு 2 பப்ஸ் வாங்கிட்டு போகிறாரு. நாங்கள் மட்டும் வெளியே வந்தோம் ரைடு. பசங்க வந்து பப்ஸ் இல்லையான்னு கேட்பானுங்க, ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இல்லையான்னு. அதனால் பப்ஸ் வாங்க போகிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னைக்கு நைட் ரைடு இனிதே முடிந்தது. ரொம்ப நாள் ஆச்சு இல்லை நைட் ரைடு போய். ஃபேமிலியோடு இருக்கும்போது ஒரு தடவை போனோமா, 2 தடவையா? 2 தடவை போனோம். அதான் அந்த பேக்கரிக்கு போய் சாப்பிட்டு வந்தோம். 10:45 இருக்குமா, 11 மணியா? அதெல்லாம் 10:30 11 மணி தான் இருக்கும். ஆமாம் ஆமாம். இப்போ சொல்லு. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.